Hello all, welcome to the fall tournament 2025. நம்ம ஸ்ட்ரைக்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணுற டோர்னமெண்ட்டு ரொம்ப சூப்பராக போயின்ட்டுருக்கு. ஸோ இப்போ இது புதுசாக ஜாயின் பண்ணுற டீமை பார்த்தீங்கன்னா அரேசர்ஸ். நம்ம வெற்றி தான் அதை பார்த்துக்கிறாரு. ஸோ அவங்களோட டீம் ரிவீல் பண்ண போகிறோம். இப்போது முதல் டீம் நேம் பார்த்தீங்கன்னா வல்லவன், அதில் பாட போகிற ஆள் அருண் அண்ட் பிரதீப். அடுத்தது டீம் பேர் வேட்டைக்காரன், அவங்க பிளேயர்ஸ் பாலா அண்ட் சதீஷ். அடுத்தது பார்த்திங்கன்னா இணைந்த கைகள், நம்ம ஜெகன் அண்ட் ராதா விளாட்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அடங்க மறு, மீனாட்சி அண்ட் பிரசன்னா. அடுத்தது நன்பேண்டா பார்த்திங்கன்னா ஷேக் அண்ட் நாகராஜ். அடுத்த டீம் பேர் பார்த்திங்கன்னா கில்லி, நம்ம ஸ்ரீதர் அண்ட் கார்த்திக் விளாட்றாங்க. அடுத்த டீம் பொல்லாதவன், நம்ம வெற்றி அண்ட் கிரீஷ் விளாட்றாங்க. அடுத்த டீம் பார்த்திங்கன்னா பாயும் புலி, நம்ம அமர் அண்ட் விக்னேஷ் பார்ட்னராக இருக்காங்க. லாஸ்ட் டீம் மாவீரன், நம்ம சசி அண்ட் விஜய் விளாட்றாங்க. குட் லக் ஃபார் யூ ஆல். அடுத்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் ரிவீல் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. ஐயோ, இந்த டீமா சரியான டீம்பா. டெக்னிக் இருக்குது, செம்மையாக அடிக்கிற ஆள் இருக்குது. இந்த டீமை பார்த்தீங்கனாலே வேறு லெவல் டீம்ப்பா. ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி மீசியை முறிக்கின்னு போகிற டீம் ஹரீஷ் அண்ட் மனோஜ். டீமு பேரை பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிகர் சங்கம். இந்த டீம் பேர் கில்லி பம்பரம் கோலி. பம்பரம் எப்படி சுற்றினே இருக்குமோ அது மாதிரி கோட்டு ஃபுல்லாக ஒருத்தர் சுற்றினே இருப்பாங்க. அவங்க தான் மிஸ் 360. அவங்களோட பேராக இருக்கிறது யோகா. அவர் பார்த்திங்கன்னா கத்தி, சண்டை, கோலி எல்லாத்தையும் விளையாட ஆடக்கூடிய ஆள். எல்லா வித்தையும் காட்டுற ஒரே டீம் இதுதான் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் பிரீத்தி அண்ட் யோகா. இந்த டீம் கோர்ட்டுக்குள்ளே போகிற சவுண்டை மட்டும் பாருங்கள். எஸ், நம்ம வாஞ்சி அண்ட் மகேஷ் வெறித்தனமான பிளேயர்ஸ். ஆல் தி பெஸ்ட் சவுண்டு பார்ட்டி. இந்த டீமு ரொம்ப சாந்தமான டீமுங்க. ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்க மாட்டாங்க போல். அவ்வளோ அமைதி இருக்கிற ஒரே டீமு நம்ம மோகனன் ஸ்ரீராம், அன்பே சிவம். ஓகேடா, இப்போ அடுத்த டீம் எந்த டீம் பார்க்க போகிறோம்? அடுத்த டீம் நம்ம பேச்சுலர் டீம் தான். ஏன்னா எவ்வளோ பார்ட்னரை போட்டு குழுக்கள் போட்டு பலூனை வச்சு ஒன்றும் வேலைக்காமல் போய் கடைசியில் அவன் எப்படி அவன் கார்லேருந்து அவன் பார்ட்னரை கூப்பிட்டு வரானோ அதே மாதிரி அவனுக்கு பார்ட்னர் செட் ஆகிடுச்சு. சூப்பர்பா, கரெக்டான பேர் தான் வச்சுருக்கிறீங்க. அப்போ ஓகே. ஆனால் இவங்களை பார்த்தா அப்படியே பேச்சுலராகவே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம், அது நிச்சயம்தான். எஸ், இட்ஸ் அவர் முத்து அண்ட் ராம். ஆல் த பெஸ்ட் கைஸ். அடுத்த பார்க்குற டீம் ரொம்ப சுவாரஸ்யமான டீமுங்க. இந்த டீம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காதல் கோட்டை. இந்த படத்தில் அஜித்தும் தேவயானியும் பார்த்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட் டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து 2 மாதமாக இவங்க அவர் வரல, அவர் இவர் வரல, 2 பேரும் பார்த்துக்கவே முடியலங்க. விளாடவும் இல்லை, ட்ரைனிங்கும் பண்ணல. பட் இதில் கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதில் எப்படி லவ் ஜெயிச்சதோ இப்போது இந்த டீமு டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக கெலிப்பி நிச்சயம். ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் வெங்கட் அண்ட் மிஸ்டர் கணேஷ். இந்த டீமு இதுக்கு முன்னாடி 2 ஜென்டில்மேன்ஸ் இருந்தாங்க. 2 பேரும் ஆஃபீஸ் அட்டையரில் அப்படியே சூப்பராக இறங்கிட்டு கோர்ட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளாடுவாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே ஷேவ் பண்ணிவிட்டு முழுன்னு அப்படியே ஆஃபீஸ் ஏதோ ஆஃபீஸ் டோர்னமெண்ட் மாதிரி விளாடுவாங்க டெய்லியும். அன்ஃபார்ச்சுனேட்லி பத்ரி மேட்சை மிஸ் பண்ணுறாரு. பட் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாருங்க ஜென்டில்மேன் கிளப்பில். அதுதான் நம்ம பிரபு. ஹோப், மேட்ரிக்ஸ், கத்தி சண்டை எல்லா படமும் அந்த கோர்ட்டுக்குள்ளே கேமுக்குள்ளே ஓடும். கன்ஃபார்ம்டு படம் ஹிட்டு. ஆல் தி பெஸ்ட் அனில் அண்ட் பிரபு. இந்த டீமு பற்றி சொல்லணும்னா கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர்னு ஒரு வெறித்தனமான ரத்தம் சொட்ட ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க. நம்ம ஜேபிஎம் வருணோட ஸ்டோரி கேங்ஸ் ஆஃப் ஷட்டில்பூர். சும்மா பட்டைய கலவை போகுது இந்த டீமு. ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஜேபிஎன் வருண், பட்டைய கிளப்புங்க. அடுத்த பார்க்க போகிற டீம் ஒரு சுவாரஸ்யமான டீமு.
யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தெளிவர் விளையாடுறாரு. அவரு கூட விளையாட போகிற ஆள் பார்த்தீங்கன்னா எங்களோட டீம், எங்களோட ஸ்ட்ரைக்கர்ஸோட அமைதி புறா தி வால் எங்கள் ராஜ் அவர் விளையாட போகிறாரு. ஸோ இந்த டீம் பேர் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இப்போ அடுத்து பார்க்க போகிற டீம் பேர் பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யன். குரு சொல்கிற பேச்சை மட்டும் சிஷ்யன் கேட்டான் கண்டிப்பாக கப்பு. நானே இவர் கூட விளையாடிருக்கேன். நான் இவர் சொல் பேச்சு கேட்கல. இவர் சொல்கிற கோஆர்டினேட்ஸை மட்டும் நீங்கள் கேட்டீங்க, இவர் சொல்கிற இடத்துல மட்டும் நின்னாங்க, கப்பு நிச்சயம். குட் லக் சந்தோஷ் அண்ட் தினேஷ். நான் பாலாஜி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீம் போல், நீங்களே போயிட்டீங்களா? கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் தான். ஆமாம், இந்த டீம் பேர் பார்த்தீங்கன்னா வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க. எப்படி அந்த படத்தில் வந்து ஜாலியாக ஒரு அமக்கலமாக பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஒரு 2 மாதமாக கோர்ட்டில் வந்து ஒரே அமக்கலமாக போயின்னு இருக்குது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. எவ்வளோ பலூன் வச்சு பார்த்தாலும் மேலேருந்து ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் இவங்க 2 பேர் தான் இந்த டோர்னமெண்ட்டை விளாட்ணுன்னு. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு கிடைச்ச வரம். எப்படி முடிய போகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் நந்தா அண்ட் நவநீதன். பாலாஜி, நம்ம டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் டீமை இன்ஃபார்ம் பண்ணோம். கமான் பண்ணிவிடுங்க. ஆமாப்பா, இந்த பயணம் எப்போ முடிய போகுதுன்னு தெரிலப்பா. டோர்னமெண்ட் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இவங்க 2 பேர் தான் ஒன்றா விளையாடின்னு இருக்காங்க. பூமி பூட்டை போட்டாச்சு, பலூனு உடச்சாச்சு, எல்லாம் உடஞ்சும் இவங்க 2 பேர் திரும்பி ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இந்த பயணம் எப்போ முடிய போகுதுன்னு தெரில. பயணங்கள் தொடரட்டும், நன்றாக முடியட்டும். வாழ்த்துக்கள் வினய் அண்ட்